ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெண்டிங் ட்ரெயின் எஃபெக்ட் ரீல்ஸை இன்ஷாட்டில் எப்படி பண்ணலான்னு பொறுமையாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோட்டோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு 10 பிக்சர்ஸ் அந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டு கீழே கேன்வாஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து கீழே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா 2:3 ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பிக்சரை அப்படியே சேவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா பிக்சரும் 2:3 சேவ் பண்ணி வச்சுருங்க. கிரியேட் நியூ கொடுத்து அப்படியே இன்னொரு பிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிக்சராக இந்த மாதிரி சேவ் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் நியூ கொடுத்து ஆட் பண்ணி கேன்வாஸ் ஆப்ஷன் கொடுத்து 2:3 கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு சேவ் பண்ணிடுங்க. எல்லாமே சேவ் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக பேக் வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் சைஸ் பிக்சர், இப்போ சேவ் பண்ண பிக்சர் கிடையாது. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸ் ஆப்ஷன் போயிட்டு 9:16 கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த டியூரேஷன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இந்த பிக்சரோட வீடியோ நான் 3 செகண்ட்ஸ்க்கு வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துக்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து எல்லா ஒரிஜினல் பிக்சரும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். 2:3 பிக்சர் கிடையாது. ஒரிஜினல் பிக்சரை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிக்சரை கிளிக் பண்ணி டியூரேஷன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்கே டபுள் டிக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டபுள் டிக் கொடுத்தீங்கன்னா டியூரேஷன் அப்ளை டு ஆல்னு கேட்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணால் இந்த 3 செகண்ட்ஸ் எல்லா கிளிப்பிங்ஸ்க்குமே அப்ளை ஆயிரும். எல்லா பிக்சருமே ஒவ்வொன்றா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கேன்வாஸ் ஆப்ஷன் போயிட்டு 9:16 கொடுத்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. எல்லாத்துக்குமே இதே மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் அப்ளை டு ஆல் டபுள் டிக் கொடுத்தாலுமே இது அப்ளை ஆகாது. அதனால் ஒரு பிக்சராக செலக்ட் பண்ணிட்டு 9:16 கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அட்ஜஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் லைட்னஸ் இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. -10. இதெல்லாமே என்னோட செட்டிங்ஸ் தான். நீங்கள் உங்களோட செட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிக்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இல்லைனா என்னோட செட்டிங்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. பிரைட்னஸ் ஒரு 28 அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன், 23 அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். சேச்சுரேஷன் நான் -10 வச்சுக்கிட்டேன். ஹைலைட் ஒரு 28 அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். பிக்னேட் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வச்சுக்கிட்டேன். ஷார்ப்பனும் ஃபுல்லாகவே நான் வச்சுட்டு மேலே டபுள் டிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டபுள் டிக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் எல்லாமே உங்களோட பிக்சர் வீடியோவில் அப்ளை ஆயிரும். ஃபுல்லாகவே டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ பிஐபி ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு 2:3 ரேஷியோவில் நீங்கள் சேவ் பண்ணி வச்ச பிக்சர்ஸ்லேருந்து ஒரு பிக்சரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் இந்த மாதிரி மூவ் பண்ணிங்க. மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி டியூரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டியூரேஷன் ஆப்ஷன் கொடுத்து 3 செகண்ட்ஸ்க்கு வச்சுருங்க. இதே தான் நீங்கள் கீழே இருக்கிற கிளிப்பிங்ஸ்க்கும் வச்சுருப்பீங்க. இப்போ மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாஸ்க் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு இதில் தேர்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை பிடிச்சி உங்கள் ஃபிங்கரை வச்சு லைட்டாக மேலே இழுத்து விடுங்க. ஃபுல்லாக மேலே இழுக்கக்கூடாது. 2:3 ரேஷியோவில் தான் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் அந்த அளவுக்கு மட்டும் சைஸ் வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கீழே கார்னரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கார்னரில் ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். அதை லைட்டாக மட்டும் பிடிச்சி இழுத்திங்கன்னா பார்டர் உங்களுக்கு இந்த மாதிரி கர்வ் வந்துடும். வந்ததுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை லைட்டாக மட்டும் கீழே பிடிச்சி இழுத்திங்கன்னா ஷேடு மாதிரி இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ கீழே குட்டி பாட்ஸ் மாதிரி இருக்கும். இதை 3ல வச்சுட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது. இதில் எந்த கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துட்றேன். மேலே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் இருக்கும். இந்த அனிமேஷனை செலக்ட் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பவுன்ஸ் 1 அப்படிங்கிற அனிமேஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு டியூரேஷன் ஃபுல்லாக வச்சுருங்க. ஃபுல்லாக வச்சுட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இதை செலக்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்களோட செட்டிங்ஸ் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சாலும் பரவாயில்ல, இல்லை என்னோட செட்டிங்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல. லைட்னஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட்டும் அதே மாதிரி தான். லைட்னஸ் ஒரு 10 கிட்ட வச்சுட்டு கான்ட்ராஸ்ட்
ஒரு 28 அந்த மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் சேச்சுரேஷன் ஒரு 18 கிட்ட வச்சுருங்க. ஹைலைட் வந்து ஒரு 30, அப்புறம் வந்து விக்னேட் ஃபுல்லாக வச்சுருங்க. ஷார்ப்பன் வந்து ஃபுல்லாக வச்சு டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த டூப்ளிகேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த கிளிப்பிங்க்கு மேலே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்ன்னு இருக்கும். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. இந்த பேக்ரவுண்டில் என்ன பிக்சர் இருக்கோ அதே பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டூப்ளிகேட் ஆப்ஷன் கொடுத்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து ரீப்ளேஸ் கொடுத்து பிக்சரை வந்து ஆட் பண்ணிக்கணும். அந்தந்த பிக்சர் பேக்ரவுண்டுக்கு ஏற்ற பிக்சரே வந்து ரீப்ளேஸ் கொடுத்து நீங்கள் 2:3 பிக்சர் தான் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே வச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த எஃபெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டைலுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டைல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பிளர்ன்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும். இந்த பிளர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு வேல்யூ வந்து உங்களுக்கு எவ்வளோ வேல்யூ வந்து கொடுக்கணுமோ அவ்வளோ வேல்யூ கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த எஃபெக்ட் கார்னரில் ஏரோ மார்க் மாதிரி இருக்குது. இதை டச் பண்ணிங்கன்னா வீடியோ எண்டுன்னு கேட்கும். இந்த வீடியோ எண்டை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே இது உங்களுக்கு போயிடும். இதுக்கப்புறம் டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறோம். பிஐபி ஆப்ஷன் கொடுத்து மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த டெம்ப்ளேட் வீடியோவை வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா பாட்ஸ் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வீடியோ ஃபுல்லாக ஃபில் ஆயிரும். இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்து ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த டெம்ப்ளேட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். 1 கிளிக்கில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் பிஐபி ஆப்ஷன் கொடுத்து இன்னொரு டெம்ப்ளேட் பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணது வந்து ஸ்னோ டெம்ப்ளேட். இந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் 1 கிளிக்கில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுவும் பிளெண்ட் ஆப்ஷன் கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்து டிக் மார்க் கொடுத்துருங்க. இந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட்டை வந்து டெக்ஸ்ட் மேலே தான் நம்ம கொடுக்க போகிறோம். இன்னும் நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி சாங் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சாங் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதை வந்து டெக்ஸ்ட் கொடுத்து அந்த டெக்ஸ்ட் மேலே இந்த பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் இப்போவே ஆட் பண்ணிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வந்து பத்தலைன்னா இதை டூப்ளிகேட் கொடுத்து எக்ஸஸாக இருக்கிறத வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பேலன்ஸை வந்து டெலீட் பண்ணிடுங்க. டிக் மார்க் கொடுத்துருங்க. கீழே பார்த்தீங்கன்னா மியூசிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இதை கிளிக் பண்ணோன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோன்ட்டு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து ஏதாவது வீடியோ சாங் இருந்ததுன்னா அந்த வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஆடியோ வந்து தனியாக உங்களுக்கு பிரித்து கொடுத்துரும். மை மியூசிக் வந்து உங்கள் ஃபோனுக்குள்ளே இருக்கிற சாங்ஸ் எல்லாமே வரும். அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் க்ரோம்லேருந்து லிரிக்ஸ் சாங் கேட்டு காப்பி பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்களே டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து 30 செகண்ட்ஸ்க்கு தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து நான் டைப் பண்ணி அனிமேஷன்ஸ், கலர்ஸ், ஃபாண்ட் இதெல்லாமே இதுக்குள்ளேயே இருக்குது. இதெல்லாமே உங்களோட ஸ்கில் தான். இதெல்லாமே கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கார்னரில் ஏரோ மார்க் மாதிரி இருக்கும். இதை கொடுத்து வீடியோ எண்டுன்னு கொடுத்துருங்க. இது ஃபுல்லாகவே உங்களுக்கு போயிடும். இப்போ வந்து நீங்கள் ஸ்பிட் பண்ணி எடிட் பண்ணி நீங்கள் வந்து டெக்ஸ்ட் லிரிக்ஸ் வந்து சாங் கேட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். இந்த மாதிரி ஈஸியான எடிட் நீங்களுமே பண்ணலாம். கடைசியாக வந்து மேலே சேவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை சேவ் கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.